ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சுடருக்கும் குமாருக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம குமார் கேட்டப்போ சுடர் கல்யாணத்துக்கெல்லாம் எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க வாய் வார்த்தையாக தான் சொன்னாங்களே தவிர மனசுலேருந்து சொல்ல கிடையாது. குமாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சக்திவேல் கல்யாணத்தை வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி சொன்னதுமே இங்கே நம்ம சுடர் பயங்கரமாக ஷாக் ஆனாங்க. பார்த்தீங்களா எல்லாருமே எபிசோடில். ஸோ அவங்களுக்கு எப்படியாவது இந்த கல்யாணம் தானாக நின்றுடாதா அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. ஸோ பாக்கியமும் அதுக்கப்புறம் மாணிக்கம் இவங்க 2 பேருமா சேர்ந்து தான் சுடரை கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வச்சுருக்காங்கன்றதை நம்ம இதிலருந்தே புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குமார் நல்ல பையனாக இருந்தால் கூட பரவாயில்ல. சுடர் குமாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எல்லாருக்குமே சந்தோஷம் இருக்கும். ஆனால் குமாரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்போ கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது சுடருக்கும். அவங்க மனசளவில் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு தான் தோணிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ கல்யாணம் நின்றால் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னதான் பாக்கியமும் நம்ம பாக்கியமோட ஹஸ்பண்டும் கொஞ்சம் கரடு முரடான தப்பான ஆட்களாக இருந்தாலும் சுடரை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப நல்லவங்க தான். ஸோ அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு போங்க. ஸோ இப்போது இங்கே நம்ம மாறி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா கல்யாணமே நடக்காதா நம்ம பிள்ளைக்கு, ஒருவேளை கல்யாணம் நடந்தால் நம்ம பிள்ளை திருந்தி நல்ல பையனாக வாழ்வானா அப்படின்ட்டு ஒரு எண்ணம் தான். ஸோ அவங்கள குறை சொல்ல முடியாது. அவங்களுமே ரொம்ப நல்லவங்க தான். அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. தன்னோட பிள்ளைக்கு நிச்சயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நிச்சயம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. சக்திவேல் இருந்துட்டு பாக்கியம் கிட்ட சம்மந்தியம்மா வயிறார சாப்பிடுங்க சம்மந்தியம்மா, நாங்கள் எல்லா வெரைட்டியான ரைஸு சாப்பாடுன்னு எல்லாமே செஞ்சு வச்சுருக்கோம், வாங்க சம்மந்தியம்மா அப்படி சொல்லிட்டு. இதோ சம்மந்தி நாங்கள் சாப்பிடாமலா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம் இருந்துட்டு மயிலு வாடி சுடரே வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு வராங்க. ஸோ இப்போது பந்தியில் உட்காடுறாங்க. நம்ம பாக்கியத்துக்குமே பரிமாறுறாங்க. நிறைய வகையான பொரியல், அதுக்கப்புறம் சாதம், சாம்பார், ரசம், வடை, பாயாசம்னு சொல்லிட்டு தட்டப்புடலாக ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க நம்ம சக்திவேல். ஸோ சாப்பாட்டவே பார்த்த உடனே இங்கே நம்ம மாணிக்கத்துக்கு பயங்கர குஷி ஆகிடுச்சு. சாப்பாடுனாவே சண்டை, எம்பிட்டு பெரிய சண்டை நடந்திருந்தாலுமே கண்ணு முன்னாடியே நடந்துக்கிட்டு இருந்தாலுமே அது தெரியாது நம்ம மாணிக்கத்துக்கு. ஸோ சாப்பாடு தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ சாப்பாடை பார்த்ததுமே அவ்வளோ சந்தோஷமாக அப்படியே வயிறு நிறைய சாப்பிட்றாங்க. பாக்கியம் அதாவது சும்மா சொல்லக்கூடாது பாக்கியம், ரொம்ப பெரிய இடம்னா அது இப்படி தான் இருக்கணும். பார்த்தல்ல சாப்பாட்டில் எந்த அளவுக்கு அவங்க எஃபோர்ட்டை போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப கொடுத்து வச்சவங்க சுடர். நம்ம ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம் பாக்கியம், சுடரை பிள்ளையா பெற்றதுக்கு. சுடரால் நம்மளும் சந்தோஷமாக இருக்க போகிறோம் நினச்சாலே ரொம்ப ரொம்ப மனசுக்கு அப்படியே பூரிச்சு போய் அப்படியே ஒரு மாதிரி கொண்டாட்டமாக இருக்குது பாக்கியம் அப்படி சொல்லிட்டு மாணிக்கம் வயிறு நிறைய சாப்பிட்றாங்க. பாக்கியம் யோ நீ ஏன் நம்ம பிள்ளை மேலே கண்ணை வச்சு தொலைஞ்சிடாதையா, அவளுக்கே ஏதோ நல்ல வாழ்க்கை பெரிய இடத்துல நான் வாக்கப்பட்டு போகிறான்னு சொல்லிட்டு நான் சந்தோஷத்துலேயும் பெருமையிலையும் இருக்கேன்யா, இப்படி கண்ணு வச்சு இதையும் கெடுத்து விட்டுற போகிறேன். நீ எப்படியோ நிச்சயம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அப்போ தான் எனக்கு பெருமூச்சியே வரும்யா. ஏதாவது ஒரு சிக்கல் கல்யாணம் நின்றுடுமோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே பதட்டமாக இருந்துக்கிட்டே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்கிறாங்க. உடனே இங்கே மாணிக்கம் என்ன பாக்கியம் எதுக்காக இப்படி அபசகுடமாக பேசுகிற, அப்படியெல்லாம் நடக்காது, இம்புட்டு தூரம் வந்தாச்சு, நிச்சயமே நடந்தாச்சு. இப்போ அவங்க 2 பேரும் பாதி புருஷன் பொண்டாட்டிங்க. கல்யாணம் ஒன்று தான், சுடர் கழுத்தில் தாலி ஒன்று தான் ஏறணும், மற்றபடி எல்லாமே முடிஞ்சு போச்சு. கண்டிப்பாக கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடும் பாக்கியம். நீ எதை நினச்சி கவலைப்படாமல் வயிறு நிறைய சாப்பிட்டுக்கோ பாக்கியம். எப்படியோ நைட்டுக்காக நம்ம வீட்டில் சாப்பாடு இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அரிசியுமே காலி ஆயிடுச்சுன்னு நேற்றே சொன்னல, காலையில் கூட நம்ம கஞ்சி தானே குடிச்சிட்டு வந்தோம். எப்படியோ நாளைக்கும் இன்றைக்கும் ஏன் நாளான்னைக்கு கூட சேர்த்து ஒரே அடியா நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுக்கோ பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் சொல்கிறாங்க. யோ யோ ஏயா இப்படி அலையிற, ஏதோ நைட்டுக்கு நம்ம வீட்டில் சாப்பாடு இல்லை தான், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்காக 2-3 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு தேவையானதை எப்படியா வயிற்றுக்குள்ளே ஒரே முட்டை போயிட்டு அடக்க முடியும்? உன்னால் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் தான் ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், உனக்கு என்ன நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க? இந்த 2 பிள்ளைங்களை பெற்றுட்டு அவங்களோட வாழ்க்கையை கரை சேர்த்துறதுக்குள்ளே எனக்கு தலைமயிறு சவிக்கா நின்றும் போல இருக்கியா அப்படி சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் திட்டிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சுடருக்கு ஏதோ ஒரு யோசனை, சாப்பாடை கூட சரியாக சாப்பிட முடியல.
அவங்க தொண்டையில் இறங்கலை. அந்த அளவுக்கு மனசுக்குள்ளே மிகப்பெரிய வேதனை இருக்குது. ஸோ மயில்கிட்ட கூட அந்த விஷயத்த அவங்க சொல்லலை. ஸோ கல்யாணத்துலேயுமே அவங்களுக்கு விருப்பம் இல்லை தான். மயிலுக்குமே சாப்பாடு இறங்கலை. ஏன் சுடர், என்ன சாப்பாடு தொண்டைக்குள்ளே போக மாட்டேங்குதா? போகாது. இப்படி ஒருத்தனை நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறல்ல, இனிமேல் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக உனக்கு சாப்பாடு இறங்காது. நான் எம்பிட்டு தூரம் சொன்னேன், இந்த கல்யாணமெல்லாம் வேண்டாம், இந்த குமார் வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு. நான் இந்த குமாரை எதிர்த்த வீட்டிலேருந்து பார்த்துருக்கேன். அரசியை எப்படியெல்லாம் கொடுமை பண்ணான் தெரியுமா? அவளோட கல்யாணத்தை நிறுத்தி அவளை கடத்தி ஊர் முன்னாடி உலகத்து முன்னாடி அவமானப்படுத்தி, அது மட்டும் இல்லை மீனாவையும் ராஜையும் கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டு இப்படி பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தவனை நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற. எப்படியானா போ சுடர், உனக்காக நான் அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் போராடியாச்சு. நீ எனக்கு என் பக்கம் சாதகமாக நின்றுருந்தா தானே நான் உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றிருந்துருக்க முடியும். நீ பாட்டுக்கு எனக்கு ஓகே அப்பா அம்மாவோட சந்தோஷம்தான் முக்கியம்னு சொல்லிட்டு நீ இதுக்கு ஒத்துக்கிட்ட. கடைசியில் நீ தான் கஷ்டப்பட போகிற. வேணா பார்த்துக்கோ. அம்மாவுக்கு பணத்தை தவிர வேறு என்ன தெரியும்? பணம் இருந்தால் சரி, அங்கே எல்லாருமே ரொம்ப குணமான ஆட்கள், ரொம்ப நல்லவிக அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாள். ஏன்னா அம்மாவோட பழக்க வழக்கம் அப்படிடி. ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்தே ஒவ்வொரு ரூபாய்க்கும் பணத்துக்கு கஷ்டப்பட்ட ஆள். பின்னா அம்மாவோட புத்தி அப்படி தானே போகும். நீ கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும்ல சுடர். படிச்சிருக்கல்ல, அம்மா அதாவது ஒரு ரூபாய்க்கு கஷ்டப்பட்டு வட்டி கட்டி ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல் நம்ம பட்னி கிடந்து இப்படி எம்பிட்டோ நாட்கள் இருக்குது. அதுக்கு அப்பா நமக்கு சரியில்லை. அப்பா சரியாக வேலைக்கு போயிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக அம்மா இப்படியெல்லாம் இருந்திருக்க மாட்டாங்க. அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம போகிற இடத்துல பணத்துக்கு கஷ்டப்படக்கூடாது, பணம் இருந்தால் எல்லாத்தையும் நம்ம சாதிச்சிடலாம், எல்லாத்தையும் வாங்கிடலாம் அப்படின்னு மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் கண்டிப்பாக அம்மாவும் இது கூட சேர்ந்து கண்டிப்பாக கஷ்டப்பட போகுது. நீ கஷ்டப்படுறத பார்த்து நான், அம்மா, அப்பான்னு எல்லாருமே கஷ்டப்பட போகிறோம். இந்த ஒரு விஷயத்தில் நீ தப்பான முடிவு எடுத்திருக்க. உன் வாழ்க்கையே தப்பாக தான் போகுது பாரு சுடர். இப்போ கூட ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ ஒரு வார்த்தை எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு நீ என்கிட்ட சொல்லு சுடர். கண்டிப்பாக எப்பாடுபட்டாவது நான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம மயில் வந்து சொல்கிறாங்க. அக்கா, நிச்சயமே நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பேசி ஒரு பிரயோஜனமே இல்லைக்கா. தயவு செஞ்சு இதை இப்படியே விட்டுருக்கா. என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படி சொல்லிட்டு சுடர் வந்து சொல்லிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம பாக்கியம் இவங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போது இங்கே நம்ம முத்துவேல் இருந்துட்டு உட்காண்ட்ருக்காங்க. அப்போ பாக்கியம் இருந்துட்டு, என்ன பெரிய சம்மந்தி, உங்ககிட்ட தான் பேசணும்னு நினச்சேன், வந்ததுலேருந்தே சரியாக எங்ககிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறீங்க. ஏன் சொல்லப்போனால் எங்கள் முகத்தை பார்த்தாவே உங்கள் முகத்தை திருப்பிக்கிறீங்க. சரி விடுங்க, கல்யாணம்னா ஒரு சிலவங்களுக்கு மனஸ்தாபம் இருக்க தான் செய்யும். எல்லாரோட விருப்பத்தோட கல்யாணன்றது எந்த வீட்லேயுமே நடக்கிறது இல்லை இல்லையா? ஏதோ ஒரு பிரச்சனை, யாருக்கோ ஒருத்தருக்கு மனஸ்தாபம், யாருக்கோ ஒருத்தருக்கு பிடிக்காமல் போகும். அதெல்லாம் யோசிச்சா கல்யாணமே நடக்காது சம்மந்தி. பொண்ணு மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு, அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ போகிறவங்க, அவங்க 2 பேரும் ஒன்றா சந்தோஷமாக வாழ்ந்தால் அது போதும் சம்மந்தி. உடனே எங்கள் முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், என்கிட்ட என்ன பேச வந்தீங்களோ அதை பேசுங்க, சும்மா கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேல் வந்து சொல்கிறாங்க. நம்ம அப்பத்தாக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது பாக்கியத்தை பார்த்தா. சுடர் மேலெலாம் அவ்வளோவா நம்ம அப்பத்தா வந்து கோவப்படலை, முகத்தை திருப்பவும் கிடையாது. ஏன்னா அது வந்து சின்ன குழந்தை, சின்ன பொண்ணு, அந்த பிள்ளைக்கு எதுவும் தெரியாது இல்லையா? பாக்கியம் எந்த அளவுக்கு படும் கேவலமாக மோசமாக நடந்துக்கிட்டாங்க நம்ம பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்துக்கிட்ட அப்படின்றது எல்லாமே நம்ம அப்பத்தாவுக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்போ பாக்கியம்னாவே சுத்தமாக இங்கே நம்ம அப்பத்தாவுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. இப்போ இங்கே பாக்கியம் வந்துட்டு, இல்லை பெரிய சம்மந்தி, பேச வேண்டியதெல்லாம் இப்போயே பேசி முடிச்சிடணும்ல. நிச்சயம் ஒரு வழியாக நடந்து முடிஞ்சிருச்சு. அவங்க சொந்த பந்தவங்கள்லாம் வந்தவங்கெல்லாம் போயிட்டாங்க. இது நமக்குள்ளே பேச வேண்டியது அப்படி சொல்லிட்டு சக்திவேல் இருந்துட்டு பாக்கியம் கிட்ட, என்ன சம்மந்தியம்மா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம்ல, என் அண்ணன்கிட்ட என்ன பேச வேண்டியிருக்கு உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு உடனே பாக்கியம் இருந்துட்டு இங்கே சக்திவேல ஒரு நிமிஷம் அப்படியே நோஸ் கட் பண்ணிடுறாங்க. என்ன அப்படின்னா, இல்லை சின்ன சம்மந்தி, என்னதான் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கலான்னு சொன்னாலும் பணம் கொடுக்க போகிறது, செலவழிக்க போகிறது எல்லாமே பெரிய சம்மந்தி தானே. அவர்கிட்ட தானே எல்லாமே இருக்குது, நீங்கள் சும்மா ஒட்டிக்கிட்டு தானே இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட எங்கள் சக்திவேலுக்கு ரொம்ப அவமானமாக போயிடுது. என்ன இந்த அம்மா இப்படி பேசுகிறாங்க, என்ன சம்மந்தி, என்ன குத்தி காட்டி பேசுறியாளா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கோவப்படவும், ஐயோ சின்ன சம்மந்தி, நீ ஏதோ கோவப்படாதீங்க, ஏதோ வாய் வார்த்தையில் சொல்ல தெரியாமல் இப்படி உங்களை சொல்லிட்டேன், அது ஒன்றும் இல்லை, நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். நான் அவ்வளோதான், நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம், அவள் நான் போயிட்டு கல்யாணத்துக்கு வாங்க, இங்கே தங்குறதா இருந்தாலும் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் ரூம்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ சம்மந்தி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சம்மந்தி, நான் பேச வந்த விஷயத்த பேசிடுறேன்.
இது பெரிய சம்மந்தி, இந்த ஊரில் உள்ள யாருமே ஒரு காளி பையன் கூட குமாருக்கு பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முன் வரல. ஆனால் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். பொண்ணை கொடுத்தா போதும்னு நீங்கள் இருக்கீங்க. என் பொண்ணை விட்டாலும் இந்த குமாருக்கு வேறு கெதியே கிடையாது. ஏன்னா கல்யாணமே நடக்காது. என் பொண்ணு தான் அவனுக்கு பொண்டாட்டியாக வரப்போகிறா. என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, சுற்றி வளைச்சி பேசாமல் விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேல் வந்து சொல்கிறாங்க. பாக்கியம் இருந்துட்டு சரிங்க சம்மந்தி சரிங்க, என் பொண்ணுக்கு நீங்கள் எத்தனை பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணிட்டு வர போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் கேட்கவும், இதை கேட்ட முத்துவேலோட ஒட்டுமொத்த குடும்பமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இவங்க போட்டு கல்யாணம் பண்ணிட்டு வருவாங்க தான், அந்த அளவுக்கு வசதியெல்லாம் இருக்குது. இருந்தாலும் கட் அண்ட் ரைட்டாக இங்கே நம்ம பாக்கியம் வந்து கேட்கக்கூடாது இல்லையா? ஏன்னா பொண்ணுக்கு பொண்ணு வீட்டில் இருந்து தான் முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ போடணும் அவ்வளோ போடணும்னு சொல்லிட்டு சக்திவேலுமே கட்டாயப்படுத்த கிடையாது. அப்படி இருக்கிறப்போ நம்ம பாக்கியம் வந்து முடிஞ்சதை போடலாம், இல்லை போடாமலும் இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அப்படி தான் சக்திவேலுமே சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு ரூபா கூட நீங்கள் கல்யாணத்துக்கு செலவே பண்ண வேண்டான்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நிச்சயம் முடிஞ்சிச்சா வாயை மூடிட்டு போன மாதிரி இருந்துக்கணும் நம்ம பாக்கியம். ஆனால் எம்பிட்டு போட போகிறீங்கன்னு சொல்லி கேட்டதுமே ஒட்டுமொத்த ஃபேமிலியே பயங்கரமாக அதிர்ச்சியாகி போய் நிற்குது. உடனேங்க நம்ம அப்பத்தா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் என்ன பேசுகிறீங்க, பொண்ணு வீட்டில் தான் நிச்சயம் நடக்கணும்னு சொன்னேன். அதுக்கு சக்திவேல் சொன்னான், இல்லை இங்கேயே எல்லா சொந்த பந்தங்களுக்கு தான் இங்கே தான் வீடு தெரியும், இங்கே தான் வசதியாக இருக்குதுன்னு சொன்னான். சரி போனால் போகட்டும், எங்கே நடந்தாலும் நிச்சயம் தானேன்னு சொல்லிட்டு நானும் அமைதியாயிட்டேன். ஆனால் ஏதோ நீங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கார மாதிரியும் நாங்கள் பொண்ணு வீட்டுக்கார மாதிரியும் எம்பிட்டு நகை போடுவேன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட கேட்குறீங்க, உனக்கெல்லாம் இப்படி கேட்கறதுக்கு கொஞ்சம் கூட கூச்சநாச்சுமே இல்லையாம்மா அப்படி சொல்லிட்டு அப்பத்தாயிங்க நம்ம பாக்கியத்தை கேட்குறாங்க. பாக்கியம் இருந்துட்டு, என்ன சம்மந்தியம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, இந்த ஊர் உலகத்தில் எங்கே தேடினாலையும் உங்கள் பேரனுக்கு பொண்ணாக கொடுக்க போகிறாங்க இல்லைல்ல? அப்படி இருக்கிறப்போ என் பிள்ளைக்கு ஒரு 100 இல்லை 200 பவுனோ போட்டு கல்யாணம் பண்ணிட்டு போனால் தானே என் பிள்ளைக்கு மரியாதையாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு உடனே நம்ம காந்திமதி அப்பத்தா இருந்துட்டு சக்திவேல்கிட்ட, டேய் சக்தி என்னடா இதெல்லாம் கருமம், ஏண்டா குமாருக்கு இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருந்தா நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாம், அதுவும் நல்ல குடும்பத்திலேருந்து பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கலாம். போயும் இப்படி எச்சக்கலை குடும்பத்திலேருந்து பொண்ணை கூட்டிகிட்டு வந்து நிச்சயம் பண்ணி விட்டுட்டு இப்போ என்னடா இந்தம்மா இப்படி கேள்வி கேட்குது, சொல்ல போனால் இவங்க தான்டா நகையை போட்டு கல்யாணம் பண்ணணும், என்னடா நடக்குதுங்க அப்படி சொல்லிட்டு சக்திவேலுக்கு பயம், எங்கே கல்யாணம் நின்று போகுமோ. நிச்சயம் வரைக்கும் வந்து கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னா திரும்பவும் குமாருக்கு இன்னொரு பொண்ணு பார்க்குறதுன்றது ரொம்பவே ரிஸ்க்கான வேலை அப்படின்னும் யோசிக்கிறாங்க. ஸோ இப்போது இங்கே நம்ம அதாவது சக்தியில் இருந்துட்டு, ஆத்தா கொஞ்சம் சும்மா ஆத்தா, இதை நான் டீல் பண்ணிக்கிறேன். என்ன சம்மந்தியம்மா, இதெல்லாம் நீங்களே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, எதுக்காக இப்படி எல்லோரும் முன்னாடி சொல்லிக்கிட்டு, என்ன உங்கள் பொண்ணுக்கு 100 பவுன் நகை போட்டு நாங்கள் இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வரணும் அப்படி தானே செஞ்சுட்டா போச்சு. உடனே நம்ம முத்துவேல் வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சரிங்க சம்மந்தி சரிங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே சக்தியில் இருந்துட்டு, சம்மந்தியம்மா சாயந்தரமாக போவீங்க இருங்க சம்மந்தியம்மா, சாப்பாடு ஸ்வீட்டு அது இதுன்னு நான் மாறிய உங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்க சொல்கிறேன், அதெல்லாம் வாங்கிட்டு போவீங்க, நிறைய இருக்குது நிறைய செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க கண்டிப்பாக நாங்கள் ஈவினிங் இருந்துட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே பாக்கியத்துக்கும் நம்ம மாணிக்கத்துக்கும் ஒரு ரூமும் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ மயில் இவங்க எல்லாருமே அந்த ரூமில் போயிட்டு உட்காந்துக்கிறாங்க. இப்போது மயிலுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ மயிலும் இங்கே நம்ம சுடரும் வெளியே கொல்லப்புறத்தில் போயிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம அப்பத்தா இருந்துட்டு, டே சக்தி என்னடா நீ பொசுக்குன்னு 100 பவுன் சொல்கிற, இப்போ விற்கிற விலைவாசிக்கு 100 பவுன் உனக்கு சாதாரணமாக போச்சாடா, இங்கே பாரு சக்தி இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம அப்பத்தா கோவப்படுறாங்க. ஆத்தா என்ன ஆத்தா 100 பவுன் தானே, நம்மக்கிட்டலாம் கோடி கணக்கில் சொத்து இருக்குது, எக்கச்சக்கமான நகைகள் கொட்டி கிடக்குது. அப்படி இருக்கிறப்போ குமாருக்கு ஒரு நல்ல விஷயம் நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னா ஒரு 100 பவுன் கூட உங்களால் போட முடியாதா ஆத்தா? ஏன் ஆத்தா குமார் விஷயத்தில் மட்டும் எல்லாருமே இவ்வளோ கரராக இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு சக்திவேல் சென்டிமெண்ட்டாக பேசுவோம். உடனே எங்கள் முத்துவேல் இருந்துட்டு, ஆத்தா ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு தொலைஞ்சிட்டு போகிறாங்க, நீ எதுவும் பேசாதாத்தா, குமாரோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அம்புடுதான் அப்படி சொல்லிட்டு நம்ம முத்துவேல் வந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்போ தான் நம்ம சக்திவேலுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. உடனே இங்கே நம்ம வடிவுமே அங்கேருந்து போகும். உடனே சக்திவேல் இருந்துட்டு, மாறி
உள்ள சம்மந்தி அம்மாவும் சம்மந்தி ஐயா அவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு ஜூஸ் வேணுமா, கூல்ட்ரிங்க்ஸ் வேணுமா, இது என்ன வேணுமோ கேட்டுக்கிட்டு போய் அவங்களுக்கு எல்லாம் பார்த்து கவனிப்போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறி வந்து இப்போ அவங்கக்கிட்ட கேட்டுட்டு வரதுக்காக போகிறாங்க. ரூம் லாக் பண்ணியிருக்காங்க. உள்ள பாக்கியமும் நம்ம மாணிக்கம் மட்டும்தான் 2 பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதை வந்து நம்ம இது மாறி வந்து அப்போ தான் போகும். கரெக்டாக இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. பாக்கியம் இருந்துட்டு, யோ எப்படி போட்டேன்னு பார்த்தியாயா? இங்கே பாரியா, போடுற 100 பவுனை நம்ம சுடருக்கு போடக்கூடாது. அதை நம்ம வீட்டிலே வச்சுப்போம். சுடர் தான் பெரிய இடத்துக்கு வாக்கப்பட்டு வர்றால, அந்த 100 பவுனை வச்சு நம்ம செலவுக்கு நம்ம பார்த்துப்போம். அது மட்டும் இல்லாமல் அதோடலாம் விட்டுறது கிடையாதுயா. இன்னும் அவங்களுக்கு எம்பிட்டு சொத்து பத்து இருக்குது, அதெல்லாமே நோட் பண்ணி எப்படியாவது இந்த ஒரே ஒரு கல்யாணத்தை காரணமாக காட்டி, நாளைக்கு கல்யாணம் அப்படின்னா இன்றைக்கி நைட்டு சம்மந்தி ஐயா கிட்ட ஏதாவது ஒரு பெரிய பங்களாவை நம்ம பேரில் எழுதி கொடுக்க சொல்லணும். கடைசி நேரத்தில் கல்யாணம் நடந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு சம்மந்தி ஐயாவுமே கையெழுத்தை போட்டு கொடுத்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இன்னும் நிறைய பிளான் வச்சுருக்கேன்யா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமா பேசிக்கிறாங்க. ஸோ இதை கேட்டு இங்கே நம்ம மாறி ஒரு நிமிஷம் அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன இவங்க இப்படி பிளான் பண்ணுறாங்க? ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு பிளான் பண்ணி சதி பண்ணுற குடும்பத்துலையா குமாரை போய் மாட்ட விட போகிறோம்? குமாருக்கு இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருந்தா நல்ல குடும்பத்துலேருந்து பொண்ணு எடுத்துருந்துக்கலாம். முத்து மாமாவும் அத்தையும் எம்பிட்டோ சொன்னாங்க. அவங்க சொல்கிறத கேட்டிருந்தா நம்ம குமாருக்கு நல்ல பொண்ணை நல்ல குடும்பத்துலேருந்து எடுத்துருக்கலாமே. ஐயோ, என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு மாறி அப்படியே பதறி போய் அங்கே நிற்கிறாங்க. இப்போ மாணிக்கம் இருந்துட்டு, பாக்கியம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான் பாக்கியம். 100 பவுனுன்றது சாதாரணமாக என்ன? அப்பா பாப்பா, 1 பவுன் 1.5 லட்சம் விற்குது இப்போ. 100 பவுனு நல்லா பெரிய பணக்காரதா இவங்க. நீ சொன்ன மாதிரி கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி எனக்கும் எதனா என் பேரில் எழுதி வை பாக்கியம். யோ என்னையா, நான் என்ன என் பாட்டி சொத்தவா எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்? நான் உனக்கு எழுதி வைக்கிறதுக்கு நம்ம 2 பேர் பேர்லேருந்து தான் எழுதி வாங்கிக்கலாம். நீ கொஞ்சம் பொறுமையாக அறியா. கல்யாண நாள் நெருங்கட்டும், எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா இவங்க கிட்டேருந்து ஆட்டியை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நம்ம மாறி அப்படியே போய் உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. காஃபி வேணுமா டீ வேணுமான்னு கேட்டுட்டு போக வந்த மாறிக்கு இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஸோ இவங்க இப்படியெல்லாம் பிளான் பண்ணுறாங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட மாறி அவங்கக்கிட்ட பேசாமல் கூட உடனே கீழே போயிடுறாங்க. இங்கே கீழே கிச்சனில் நம்ம அப்பத்தாவும் நம்ம வடிவும் 2 பேருமா கிச்சனில் நின்றுக்கிட்டு இருக்காங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ உடனே மாறி ரொம்பவே பதட்டமாக அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வரவும், ஏய் என்னடி அவ ஓடிக்கிட்டு பதறிக்கிட்டு வரவ அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ தான் பாக்கியமும் நம்ம மாணிக்கமும் பேசிக்கிட்டு இருந்ததை இங்கே நம்ம மாறி வந்து எல்லா விஷயத்தையும் வடிவுக்கிட்டேயும் நம்ம அப்பத்தாக்கிட்டேயும் சொல்லிடுறாங்க. ஸோ இதை கேட்டேன் இங்கே நம்ம அப்பத்தா இருந்துட்டு, என்னடி சொல்கிற, இப்படி அவங்க பிளான் போட்டாக? நான் அப்போவே சொன்னேன் சக்திக்கு, அந்த குடும்பமே சரியில்லை, அந்த குடும்பத்தில் சிக்கிக்கிட்டு நம்ம தான் தவிக்கணும். பணத்துக்காக அவங்க நம்ம எல்லாரையும் கொன்று போட்டுட்டு கூட ஒட்டுமொத்த சொத்தையுமே அபகரிக்கணும்னு தான் நினைப்பாங்க. நான் சொன்னால் எங்கடி உன் புருஷன் கேட்குறான்? குமாருக்கு இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருந்தா அரசியவே நான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன். ஏன் நான் இப்படி பண்ணி தொலைக்கிறானே தெரியல. சக்திவேல் ஏன் இப்படி இம்புட்டு அவசரப்படுறானோ எனக்கு ஒன்றும் புரியலடி அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே மாறி இருந்துட்டு, அத்தை குமாருக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு எனக்கும் ஆசையாக தான் இருந்தது. இன்றைக்கி நிச்சயம் நடந்து முடிஞ்சதும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் குமார் நல்லவனாக திருந்திடுவான்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க இம்புட்டு பெரிய பிளானில் இருக்காங்களே அத்தை, என்னத்தை பண்ணுறது? பணத்துக்காக இந்த குடும்பம் என்னன்னாலும் பண்ணும் த. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குத்த. இந்த விஷயத்த நான் அவங்கக்கிட்ட சொல்கிறதா சொல்லக்கூடாதானே தெரியலத்த அப்படின்னு சொல்லிட்டு. என்னடி நீ, உனக்கு எதுவும் தெரியாதா? ஒரு பையனை பெற்று இப்போ மருமக வரப்போகிறா, இந்த விஷயம் கூட உனக்கு தெரியாமல் இருக்குது. இதை கூட சொல்லாமல் மூடி மறைக்க போறியா? இங்கே பாரு, இப்போவே இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். சக்திக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் சொல்லி ஒரு நல்ல முடிவுக்கு வரணும். ஒன்றும் கல்யாணம் ஒன்றும் நடந்து முடிஞ்சிடலையே, இப்போ தானே நிச்சயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம அப்பத்தா வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்பத்தா ரொம்பவே சத்தமாக, முத்து சக்தி வாங்கடா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கவும் எங்கள் முத்துவேலும் சக்திவேலும் வந்து நிற்கிறாங்க. என்ன ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு.
நம்ம அப்பத்தா வந்து விஷயத்த சொல்லவும், இத கேட்ட நம்ம சக்திவேல் பயங்கரமா அதிர்ச்சியாயி போய் நிக்கிறாங்க. "என்னாத்தா இப்படியெல்லாம் ஏதாவது ஒண்ணு சொல்லி என் பிள்ளையோட வாழ்க்கை கெடுக்கணும், என் பிள்ளையோட கல்யாணத்த நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. என் பிள்ளைக்கு எங்கெங்கேயோ சுத்தி பார்த்தேன் பொண்ணு கிடைக்கல. ஏதோ பொண்ணு கிடைச்சா போதும். அந்த குடும்பம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது. பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கான்னு மட்டும் தான் நான் பார்த்து பொண்ண செலக்ட் பண்ணி குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நெனச்சேன். நீங்க சொன்ன மாதிரி அம்புட்டு சொத்து பத்தெல்லாம் நான் உங்ககிட்ட இழக்க மாட்டேன். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்த நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிளானையும் தயவு செஞ்சு போடாத அப்பத்தா ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சக்திவேல் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ முத்துவேல் இருந்துட்டு இங்கே பாரு சக்தி, எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் நடக்கிறதுல துளி கூட விருப்பம் இல்லை. இந்த கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை வரப்போகுதோ, என்னென்ன சதி வேலை நடக்க போகுதோ எனக்கு ஒன்றுமே புரியல. தேவையில்லாமல் நம்மளாக போயிட்டு புதக்குழியில் விழுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உனக்கு என்ன, நான் குமாருக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு 3 மாதம் டைம் கொடு இது சக்தி, நான் சொல்கிறத கேளுடா. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடு. அந்த குடும்பமே சரியில்லை. அது மட்டும் இல்லாமல் கோமதியோட குடும்பத்தை எப்படியெல்லாம் அந்த குடும்பம் எல்லாருமா சேர்ந்து எப்படியெல்லாம் அலக்கடிச்சாங்க தெரியுமா? கேஸு கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு அங்கே இங்கேன்னு வர வச்சு பொய் சொல்லி நாடகம் நடித்து என்னெல்லாம் பண்ணாங்கன்னு உனக்கு நல்லா தெரியும்ல சக்தி. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுடா அப்படி சொல்லிட்டு. அண்ணா, என்னண்ணா சொல்கிறீங்க? அது எப்படி நான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும்? ஊரை கூப்பிட்டு நிச்சயம் பண்ணி இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் எப்படி நான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறது? அப்படியே கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னா என் பையன் குமார் உடஞ்சி போயிடுவானே. அதுக்கப்புறம் அவன் செத்து போகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே எனக்கு கல்யாணமே நடக்கலை, ஊரில் தலை காட்ட முடியல, எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது, நான் செத்து போயிடுறேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கிட்டே இருந்தான். அதனால தான் எப்படியாவது பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு சொல்லிட்டு நான் அந்த பொண்ணவே பார்த்தேன். தயவு செஞ்சு என் பையனோட வாழ்க்கை கெடுத்துடாதீங்க, உங்கள் எல்லாரையும் நான் கையெடுத்து கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் வந்து சொல்கிறாங்க. உடனேங்க முத்துவேல் இருந்துட்டு, ஆத்தா சக்தி ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறான், ஆனால் இப்போ அந்த பிள்ளைக்கு 100 பவுன் போடுறதா நம்ம சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கிறப்போ அந்த 100 பவுனை மட்டும்தான் நான் போடுவேன். மற்றபடி அந்த குடும்பத்துக்காக ஒத்த ரூபா கூட என்னால் அதாவது செலவழிக்க முடியாது. ஏன்னா 100 பவுனுன்றதே இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு மிகப்பெரிய அது மதிப்பு. அதனால் அந்த குடும்பத்துக்கு இது அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது அவங்க கேட்டு வந்து நின்னாங்க அப்படின்னா அவங்க தான் அசிங்கப்பட்டு போகணும். சொல்லிட்டேன் பாருங்கத்தா, இங்கே பாரு சக்தி, எதுவுமே அதாவது அந்த குடும்பத்துக்கு நீ கொடுக்குறதா இருந்தால் எதுவுமே என்னை கேட்காம நீ கொடுக்கவே கூடாது. எல்லாமே எனக்கு தெரிஞ்சு தான் நடக்கணும். சொல்லிட்டேன் பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட சிக்கிக்கிட்டு ஏதாவது நீ அவங்கக்கிட்ட ஏமாந்துட்டு போகிற. அந்த பிள்ளைய குமாருக்கு கல்யாணம் பண்ணி வை நீ தாராளமாக. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை ஆளுங்க அடிக்கடிக்கு இந்த வீட்டுக்கு வர்றதோ, இல்லை அது வேணும் இது வேணும் சோபா செட் வேணும், எனக்கு 10 லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்னு ஏதாவது கேட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அம்புடுதான் நடக்கிறதே வேறு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்துவேல் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ இங்கே நம்ம அப்பத்தா இருந்துட்டு, டே சக்தி, ஆனால் உன் அண்ணன் சொன்னது எல்லாமே உனக்கு ஞாபகத்தில் இருக்குல்ல, பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு வா. மற்றபடி அந்த குடும்பத்துக்கு ஏதோ குமார் மருமகனா சும்மா சின்ன சின்னதாக செய்ய வேண்டிய முறையை மட்டும் செய்யட்டும். மற்றபடி சொத்தை எழுதி கொடு, வீட்டை எழுதி கொடு, காரை எழுதி கொடு, அதை வாங்கி கொடு, இத்தை வாங்கி கொடுன்னு வந்து நின்னாங்க, நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அப்பத்தாவுமே சொல்கிறாங்க. இப்போ இங்கே நம்ம முத்துவேல் சக்திவேல் இருந்துட்டு இந்த அளவுக்கு இவங்க பிளான் பண்ணியிருக்காங்களா? இருக்கட்டும், கல்யாணம் ஒன்று முடியட்டும். அதுக்கப்புறம் இந்த வீட்டில் அந்த பாக்கியமும் அந்த மாணிக்கமும் காலடி எடுத்து வைக்கவே கூடாது. பொண்ணு மட்டும்தான் இந்த வீட்டுக்கு சொந்தம். மற்றபடி அந்த வீட்டாளுங்க இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கக்கூடாது. அந்த அளவுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. பாக்கியம் எந்த அளவுக்கு கிரிமினல் அப்படின்னா அதே அளவுக்கு நம்ம சக்திவேலும் கிரிமினல் தான். ஸோ 2 கிரிமினல்களும் சேர்ந்து 2 பேருக்குள்ளேயே அப்படியே தனித்தனியாக பிளான் பண்ணிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நிறைய பிரச்சனையில் தான் போய் முடியும். கடைசியில் எங்கே போய் முடிய போகுதோ அது எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே சமயம் எங்கள் பாக்கியம் வந்து பணத்துக்காக பொண்ணு கொடுக்குறதும், எங்கள் குமார் நம்ம சக்தி இருந்துட்டு குமாருக்கு எப்படியாவது கல்யாணம் நடந்தால் போதும்னு சொல்லிட்டு சுடரை பொண்ணு கேட்டு போய் இப்போ நிச்சயத்தை முடிச்சதும், இது எல்லாத்துக்குமே அவங்கவுங்க ஒரு சுயநலத்துக்காக செய்கிறாங்க. ஆனால் பாதிக்கப்பட போகிறது என்னமோ நம்ம சுடர் மட்டும்தான். ஸோ இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதானே எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருக்குது. ஸோ கல்யாணம் நடக்கலை அப்படின்னா சுடர் வாழ்க்கைக்கு நல்லது, நடந்தால் சுடர் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப கெட்டது. ஸோ என்ன நடக்கும், இதை எப்படி கொண்டு போகிறாங்க, என்னெல்லாம்
ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படின்றது எல்லாமே நம்ம வரப்போகிற எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. அதே சமயம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை ரெகுலராக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.